ராகு கேது வந்து சிறப்பு என்னங்க இந்த இதுக்கு? செவ்வாய் வெள்ளி அபிஷேக பூஜை. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை. ஆமா, அபிஷேக பூஜை. என்ன அபிஷேகங்க? பால், தயிர், இளநீ, சரி, எல்லாம் துணிமணி, சக்கரை பொங்கல், எல்லா விசேஷமும் பண்ணணும். இப்போ இதை என்ன மாதிரி கோரிக்கை இருக்கிறீங்களோ இது பண்ணலாங்க? ஆமா, யார் வேணாலும் இங்கே வைக்கலாம். இல்லை அவங்க என்ன கோரிக்கைக்கு? கல்யாணம் ஆவாது. சரி, இந்த கல்யாணம் தடங்கள் ஆவறது. ராகு கேது தோஷம் இருக்கிற வந்து பண்ணும். இப்போ ஈரோட காவிரி கரையில் இருக்கிற இங்கே பண்ணிக்கலாம். இந்த பெருமாள் கோயில் இருக்கிற அந்த ராகு கேதுக்கு பண்ணிக்கலாம், பூஜை பண்ணலாங்க. ஆமாம். இப்போ இங்கே வந்தால் பூஜை தேவையானதெல்லாம் நீங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துறீங்களா? பணத்தை கட்டினா நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை நீங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் பண்ணி தரோம். சரி, நீங்கள் கொடுக்கறது தான். நான் அவ்வளோலாம் கணக்கு இல்லை. இப்போ இது வந்து நம்ம ராகு கேது தோஷம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு பரிகார தலங்கிறீங்க. பரிகாரம் நீங்கள் 100 கணக்கில் பண்ணி வைக்காது. இப்போ மும்மூர்த்தி தலைனால வந்து இது சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறேன் இருக்குதானுங்க? ஆமாம், அதனால தான். ஏன்னா இது 1000 வருஷம் பழமையான கோயிலும் கூட. அது காவிரி ஆற்றங்கரையில் இருக்குது. அது ஒரு சிறப்பு. செவ்வாய் என்னென்ன கிழமை இன்னொரு டைம் சொல்லிடுங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை. சரி, வாரத்தில் 2 நாள். நீங்கள் என்னைக்கு வேணாலும் செய்யலாம். இப்போ யாராச்சும் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன்னா உங்கள் ஃபோன் நம்பருங்க? ஃபோன் நம்பர் தான். இப்போ கோயிலுக்கு வரைய வந்து நேரில் வந்து உங்கள் தொடர்பு கொண்டு பார்த்து இந்த பூஜையை பண்ணிக்கலாங்க. ஆமாம், பண்ணிக்கலாம். இதெல்லாம் பழமையான கோயில் இதுங்க. இல்லை என்ன பழமையான கட்டிடங்க இதெல்லாம். ஆமாம், அதான் இடிக்கூடாதுன்னு அது அப்படியே மராமத்து பண்ணிட்டேன். கோயிலெலாம் இடிக்கூடாது. இது காவிரி யாருங்க? ஆமாம், காவிரியா தொட்டியே இருக்கிற கோயிலாக போச்சுங்க.